நம்ம இப்போ கேரளா ஸ்டைல் உள்ளி வடை தான் செய்ய போகிறோம். செம்மையாக செஞ்சு சாப்பிட போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வடை செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. கொஞ்சம் பொருள் இருந்தாலும் இந்த வடையை செஞ்சிடலாங்க. இந்த பச்சை மிளகாவை பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். இந்த இஞ்சியும் பொடி பொடியாக நறுக்கிக்குவோம். இஞ்சி போட்டால் வடை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்க, வெங்காயத்தை நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே பொடி பொடியாக நறுக்கி கொஞ்சோண்டு உப்பை போட்டு ஊற வச்சுருக்கோம். அப்போ தான் அதில் உள்ள தண்ணியெல்லாம் கீழே இறங்கி வரும். இங்கே பாருங்கள், பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி பச்சை மிளகா வெங்காயத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். வீடியோ பார்க்குற யாருமே லைக்கும் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, ஷேரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. அது பண்ணி விட்டுட்டு பாருங்கள். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், இஞ்சி போட்டுக்கலாம், பொடி பொடியாக நறுக்கின கருவேப்பிலை போட்டுக்கலாம், காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தண்ணியை ஊற்றாமல் மைதா மாவு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம், ஏன்னா அது வெங்காயத்தில் உள்ள தண்ணி அதிலே இருக்கும். மைதா மாவு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து கேரளா ஸ்டைல் உள்ளி வடை பண்ணுறாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இது பசங்களாக செய்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். பாக்கியெல்லாம் அவங்க தான் பண்ணுறாங்க. அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு நான் சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. இந்த வடைக்கு அதிகமாக நம்ம சேர்க்கக்கூடியது வெங்காயம். 1 கிலோ வெங்காயம் எடுத்துருக்கோம், 300 கிராம் மைதா எடுத்துருக்கோம், பச்சை மிளகாய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கோங்க, மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கலருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நம்ம சேர்க்கலை, நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம். அது மட்டும் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துருக்க இன்னொரு பொருள் என்ன பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து இந்த வடைக்கு வந்து ஃப்ளேவர் அப்படி தூக்கி கொடுக்கும். கண்டிப்பாக அதையும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. பழைய ஓட்டக்கடையை வச்சுக்கலாம். ஓட்டக்கடை சூடாயிட்டு இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டானே கருவேப்பிலையை போட்டு செக் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வடையை தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். என்ன இருக்குது? எப்படி வந்திருக்குன்னு பாருங்க.
ஹாய். நம்ம இப்போ கேரளா ஸ்டைல் உள்ளி வடை செஞ்சாச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்குங்க. தேங்காய் சட்னி வடை நல்லா இருக்கு.